ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து அத்தை வீட்டில் தான் இருக்கேன். ஏர்லி மார்னிங் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 6. நாங்கள் 5 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம். ஆனால் இப்போ 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஏர்லி மார்னிங்கில் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன், அதெல்லாம் மார்கழி மாதம் வேறு இது. ஸோ நம்ம தான் வந்து முறை வாசல் இதெல்லாம் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறோம் என்னது இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து மொத்தம் 12 வீடு சம்திங் எவ்வளவோ இருக்கும். அந்த ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒவ்வொருத்தர் வந்து முறவாசல் பண்ணணும். ஸோ இந்த வாரம் வந்து அத்தை தான் பண்ணணும். திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரோட்டில் வந்து கோலம் போடணும். ஸோ அதனால நான் தான் கோலம் போட போகிறேன். அத்தை ஊருக்கு போனப்போலாம் நான் போட்டிருக்கேன். அப்போல்லாம் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், சுத்தமாக கோலமே போட தெரியாது. ஸோ இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கற்றுக்கிட்டா அதெல்லாம் நல்லா போடுறா. ட்ரைனிங் யாரு? இந்திரா டீ குடிச்சிட்டு கோலம் போட போகிறோம். சரி தான். அத்தை மஞ்சள் ஊற்றி வாசல் தெளிச்சுக்கலாம்ல? மஞ்சள் ஊத்தி வாசல் தெரியுறாங்க. சாணி தண்ணியில அது சாணி போட்டு வலிச்சிருது. கையில இவகிட்ட சாணியை கொடுத்து இல்ல சாணி வச்சு வலிச்சிருக்கோம் சாமி. இதப்ப நல்லா இருக்கு பளிச்சு. காதுல ஸ்கார்ஃப் கட்டல. ஆனா சாமி குளூர்ல அவ்வளவுதான். பனி வந்து பின்னாடி விழுந்துட்டு இருக்கு. அது எப்படி தெரியுதுன்னு நான் காட்டுறேன். ஜம்முன்னு விழுது பனி. இது சனி. அம்மா கதை வந்து சாத்திட்டு வாம்மா. எங்க கீழே போயிட்டாங்களாங்கம்மா. வாசல் கூட்ட ஆரம்பிச்சுட்டாங்க 2 பேரும் இங்கே வந்து. இந்த பக்கம் கூட்டிட்டு போய் அந்த பக்கம் கூட்டுவாங்க. ஓடுறா புத்தி 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 புத்திப்பா. நீ அவளை விரட்டி விடுறதுக்காகவே தண்ணி தெளிக்கிற மாதிரி பண்ணுறமா. இவங்க 2 பேருமே கொலாடியில் கோல்டு மெடல் வாங்குறவங்க. ஒருத்தர் குறைச்சது சளைச்சதில்லை. ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய சம்பவம் வீட்டில் வச்சு பண்ணாங்க. காலங்கத்தாலேயே அஸ்வின் சாரில் கண்டிப்பாக அந்த வீடியோ இருக்கும். யாரோ ஒருத்தவங்க இவகிட்டையோ வந்து அண்ணா நான் ப்ராங்க் பண்ணுங்கன்னு ஒரு கமாண்டு, அதுக்காக வச்சு செஞ்சு வச்சுட்டாங்க ஒரு ப்ராங்க். என்ன பண்ணுறமா? சூப்பர்மா. அதுதான் இப்போ கணக்கு போட்டுட்ருக்கியா? பாப்பா எத்தனாலும் சொல்லுவோம். அதான் எங்கள் வீட்டில் என்ன தான் நம்ம நேரமாக எந்திரிச்சாலுமே வெளியே வர மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். ஏச்சாரும் எங்கள் அம்மா வீட்டில் அந்த மாதிரி இந்த மாதிரி வெளில வரும். நீ பாட்டுக்கு மேலே போடுங்கிற, அவள் மேலே ஏறி போய் போட்டு வருவா இப்போ நம்ம வீட்டுக்கு கோலத்தை. பட்டாம்பூச்சி வரையறா. இங்கே இருக்கும்போது நீ எங்கே போகிற? குடு. ஒரே அடியில் ஒரே அடிதான். அப்போ இது மாடல் என்னதான்? கோணையா தெரியுது. போடு சாமி, நல்லா இருக்கும். இவங்க எழுச்சிக்கிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து எழுப்பி விட்டாங்களே. பிரியா அங்கே போய் தனியாக பர்ஃபார்மன்ஸ் கட்டிட்டு இருப்பேன். தெரியலடா, இது ஒன்றும் பெருசாக பார்த்து இதுக்கு மார்க் போட போகிறது இல்லடா. உனக்கு போட்டு விட்றா. புதுசாக ட்ரை பண்ணுறான்.
நீ ஒரு அவன் என்னமோ பண்ண வந்தான், அது என்னமோ வந்துருச்சு. சரி கண்ணாடி வரைஞ்சிட்ட. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சோம்னா போடுறது ஈஸியாக இருக்கும். நான் போட்ட மாதிரி பட்டை போடுறாங்க. போடுமா அந்த வருது பார்த்துங்க. அதை ஜாயின் பண்ணி அவ்வளோ முடியும். இன்னும் வித்தியாசமா வந்துருக்குது. அவளே பயந்துட்டா கோலம் பார்த்து. போடுமா, அவ்வளோதானா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் கோலம். சார் இது கோலம் இல்லை, அலங்கோலம். சரிம்மா, இதே மாதிரி இங்கே போடு. இந்த முக்குக்கெல்லாம் போடு. அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணி சமாளிக்கிறாங்க கோலத்தை. இப்போ சப்பையாக காட்டக்கூடாது, கொஞ்சம் பெருசாக காட்டணும்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஜம்முன்னு குருவி பிறகு கரெக்டாக எல்லாம் காலைல அங்கே தண்ணி சாப்பாடு வச்சுருப்பாங்க. போய் காலையில் லஞ்சை முடிச்சிட்ருக்கு. இந்த மேலே கொசு. ஆமா, கொசு. எங்கள் அம்மா வாங்கி வச்சிருந்த 1/2 கிலோ கோலமாக அழகாக தீர்த்துட்டா. இப்போ தலைவர் மறுபடியும் அந்த வாசப்படிக்கு போனோம்ல. எப்படி போகலாம்? அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சாமி. நடுவில் ஸ்டார் மட்டும்தான் கிறிஸ்மஸ்க்கு கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா ரூட் வாசல்லையும் கிறிஸ்மஸ்க்கு வச்சுருப்பாங்கள்ல ஸ்டார். அம்மா இப்படி பார்க்கும்போது ஸ்டார் ஒரு மாதிரி இருக்கு, இப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என் வாய்ஸ் புஷ்பா மாதிரி இருக்குது. இப்போ என்னத்த போடுறது? என்னது சும்மா இருக்குது அந்த இடம்? கொட்டி விடு கோலமாவை. என்ன பண்றீங்க இப்போ பேசணும்ல புஷ்பால, இது என் காலு, இதுவும் என் காலு, என் கால் மேலே நான் கால் போடுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? சரி வாங்க 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 வாங்க, அடுத்தது போகலாம். அப்படியே கஷ்டப்பட்டு கோலத்து வயசை பெருசு பண்ணிட்டாங்க. ஆமாம், அவெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். சூப்பர் சாமி. இப்போ இந்த வாசப்படியை வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த வாசப்படி அங்கே போகலாம் வாங்க. அங்கே என்ன பண்ண காத்திருக்காங்களோ. கோலப்பொடி இருக்காம்மா இன்னும்? பரவாயில்லையே, இவ்வளோ தேய்ச்சி இருக்குது. அதெல்லாம் வாசல் கரெக்டாக தான் இருக்குது, கோணையாக இருக்க மாதிரில நல்லா தான் இருக்குது. வெற்றிகரமாக முதல் வாசப்படி முடித்து இப்போ 2வது வாசப்படி. ஒரே ப்ரௌட் மூமெண்ட் தான் மச்சான் எனக்கு. ஏன் மச்சான்? ஏதோ போட்டுங்க. சரி மச்சான், நல்லா என்ன கோலம் போடலான்னு யோசிச்சு மச்சான். நான் இன்னும் ஐடியா சொல்கிறேங்க, நல்லா கேட்டுக்க. வாசல் கூட்டி ஆல்ரெடி கோலம் போட்டிருக்காங்க, இதுக்கு மேலே அப்படியே கோடு போடுற மாதிரி போட்டு விட்டுரு. இப்போ நல்லா இருக்கு பாரு இந்த கோலம், அது மாதிரி எப்படி போட்டுவிட்ரு. அதானே சொல்லிக்கிறாமா? அப்படியே இது மேலேயே ஒரு லைன் லேயர் மட்டும் போட்டு விடு, போதும், நல்லா இருக்குது கோலம். வாசல் தெளிக்கணுமா? கூட்டியாச்சுமா. நீ அவன் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா, தப்பு. யூடியூபராக இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு ஜாலி தானே அப்படின்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு முதல் அடியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா காலங்காத்தால் நீங்கள் பண்ணுற விளாக்லேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கணும். அதுக்கு வீடியோ எடுக்க ஒருத்தர் வேணும். யாச்சாரும் அசால்ட்டான வேலை இல்லை, இதுவும் கஷ்டமான வேலை தான். நீ எப்போவுமே அதே தாண்டி போடுவேன். தண்ணி நிற்க போட முடியாது. இல்லை இல்லை பரவாயில்ல. நான் இதை முன்னாடியே தெளிச்சுட்டு களைச்சி விட்டு அங்கே போட்டு வரதுக்குள்ள இங்கே காஞ்சிடும், போட ஈஸியாக இருக்கும். நான் அதை கவனிக்காமல் நேரம் அங்கே வந்துட்டேன். எப்பவுமே கீழே இருந்து மேலே போகணும். கீழே இருந்து மேலே போகணும், மேலே இருந்து கீழே. ஆனால் இங்கிலீஷில் ஏபிசிடி ஏலேருந்து ஆரம்பிப்பாங்க. அவள் ஏலேருந்து ஆரம்பிக்கிறப்ப ஏலேருந்து ஆச்சாலும் மேலே தானே வரும் ஏ போடுறதுக்கு. அடுத்து ஏ பி. ஆமாம், நீ சில டைமில் பேசுறதுலாம் லாஜிக்காக தான் இருக்குது. என்னடா
நான் தான் உன்னை நிறைய டைம் கலாச்சிட்டு இருப்பேன், ஆனால் நீ பேசுறதுல காட்டாதாகுது. ஏவா இருந்தாலும் கீழே இருந்தானே மேலே போகணும். கரெக்டு தான். ஆமாம் சாமி, அதுதான் சொல்றேன். ஏன் வந்தாலும் கீழே தான் போகணும், மேலே தான் போகணும். சார் போதும், சூப்பராக இருக்கு. சார் போதும், சூப்பராக இருக்கு. போதும் டி, இது பார்க்கவே நல்லா இருக்குடி கோலம். என்ன சாரு இதே தாமரை பூவா போட்டு விட்டுருமா? இப்போ தட்டு வச்சு தட்டில் ஜிலேபி சுற்றிக்கிட்டு இருக்கா. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ரோட்டில் போயிருங்க, நான் இங்கே வர ஆரம்பிச்சிடும். உன் ஜிலேபிலாம் அது ஒரு ஜிலேபி வச்சுட்டு, உன் ஜிலேபியில் அது ஒரு ஜிலேபி வச்சுட்டு போகும் பாரு. என்ன சார் கொசுவா? என்ன மாவா? பச்சரிசி மாவு இல்லைம்மா, நான் பளிச்சுன்னு இருக்கு பாரு கோலம். டம்மு டம்முன்னு வைக்கிறாளே. தாமரைப்பூ போட்டு சாமி, அவ்வளோதான். தாமரைப்பூ இது போட்டு தாமரைப்பூ போடுறியா? போடவா? இல்ல மயில் போடலாம். போடு போடு. என்னம்மா மயிலா? எப்படி போடணும்? மயில் யோசிக்கிறியா? நம்ம வீட்டுக்கு போயிட்டு மயில் ஃபோட்டோ பார்த்துட்டு வருவோம், ஏதாவது இருக்கான்னு. இதுடா முக்கோணமே சூப்பராக இருந்துச்சு, அதோட விட்டுருந்தேன். இன்னைக்கு மயிலை கொல்ல போகிறா. என்னம்மா மயில் போகிறதுக்கு வழி விட்டுட்ருக்க? இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இன்னும் இழுமா, இன்னும் முன்னாடி இழு. கரெக்டாக இருக்குமா? மார்கழி மாதம் கோயிலில் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்களா? மார்கழி மாதம். சாரு என்னது 3 மயில் ஒன்றா சேர்ந்துருச்சா? அம்மா அதாவது என் பொண்டாட்டி சும்மா இல்லை, சில பேர் ரோட்டில் போகிறவங்க பார்ப்பாங்க, சில பேர் வீட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க, இந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்ப்பாங்க கோலத்தை. யார் எங்கேருந்து பார்த்தாலுமே இது மயிலுன்னு தெரியணும்னு சுற்றி 3 மயில் போட்டிருக்கா. சூப்பர் சாமி, இப்படி தான் இருக்கணும். இது வேறு அவங்க வீட்டிலேருந்து பார்த்தாலும் சரி, நம்ம வீட்டிலேருந்து யாராவது மேலேருந்து பார்த்தாலும் சரி, ரோட்டில் போகிறவங்க திடீர்னு இப்படி பார்த்தாலும் சரி, யார் பார்த்தாலும் மயிலுங்கிறது தெரியணுங்கிறதுக்காக 3 மயில். சூப்பரா டே, சூப்பரா. மேற்கு வடக்கு கிழக்கு அவ்வளோதான். எல்லா திசையிலும் உங்களுக்கு இன்னைக்கு ராசி பலனில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய நிறம் வெள்ளை. வெள்ளை இது என்னம்மா? அது செம்மண் கழுத்து, செம்மண் கலர் கொடுக்குறேன். இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு நிறம் எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு காலை வெளியே போக முடியல. என்ன சாமி அது? மயில் முள்ள மாட்டிக்கிச்சு, கழுத்தெல்லாம் முள்ளு. போடா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சா நான் போடுறேன். இதுதான் உனக்கு மயிலா சாமி? சின்ன வயசுல எத்தனை தடவை பார்த்துருப்பேன். தேசிய பறவைனாங்க, அதை கூட்டு வந்து வீட்டில் வச்சு என்ன சாமி பண்ணுறேன்? சாமி இதெல்லாம் காலெல்லாம் உள்ள ரகைக்குள்ள மாட்டிக்கிச்சா காலு? என்ன பண்ணு, இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், அப்புறம் அங்கே ஒரு கால் போடு. ஓகேவா? வேணா விடுமா, கால் வேணாமா? அது மயில முதல்ல சாரு மயில் தான் உன்னை கட்டின பாவத்துக்கு. மயிலால் ஒத்துக்கிட்டு அப்புறம் காலா கையை வரைங்க. அதுதான் உங்களை கட்டின பாவத்துக்கு இதை மயிலுன்னு நானே ஒத்துக்கணும், வேற வழி இல்லை. நீ என்ன பண்ற? எது எது ஒவ்வொன்றும் அசிங்கமா இருக்கண்டா. இங்க நீ எத்தனை போட்டுருக்கணும் உனக்கே தெரியலடி. கச்ச கச்சன்னு இருக்கும். சாரு கடைசியா கால் போட்டுரு, தப்பிச்சுப்ப. இல்லைன்னா தெரியுது எனக்கு. ஒட்டகம்மா சாரு பாத்தியா? ஒட்டகம்மாம்ல கழுத்து இப்படி மேல போய் வரும் பாரு. இரு மயிலுக்கு ஏதோ பண்றா. என்ன பண்றா? ஏதோ யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறான். அவளை நீ ஏதோ டிசைன்னா கூட நான் தப்பிச்சிருப்பேன்டி. எங்க ஆத்தா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். பெண்மயில், பெண்மயில், ஆண்மயிலுக்கு தோகை பெருசா இருக்கும். இப்ப இது 3 சிக்கிக்கிச்சு, எங்கேயோ போக தெரியாம 3 மாறி மாறி சிக்கிக்கிச்சு. கண்ணுல தண்ணி நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணு. இந்த கோலம் நினைப்பா, அந்த கோலம் எது நீ போட்டது அது கூட கோலம் ஒத்துப்ப. இதெல்லாம் அலங்கோலண்டி. யாராவது பார்க்க போறாங்கப்பா, யாராவது பாக்குறாங்களா? யாரும் வர மாட்டாங்க. இன்னைக்கு கேட்டாங்கன்னா சொல்லிருமா, நாங்க இல்ல கோலம் வேற யாரோ போட்டிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. இவங்கள இப்போ மரவாசல் என்ன வருதுன்னு தெரியும் எல்லாருக்கும். கோலம் நக்க போடலன்னு தெரிஞ்சிருக்கும்.
ஆனால் கடைசியாக தோகண்ண பத்தியா சாரு சூப்பர் சாமி, கெத்து சாமி, நீ வேற லெவல் சாமி. இல்ல உங்களுக்கு இது மயில் மாதிரி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மயில் மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ஒட்டகம் சொல்லிக்கிறேன், நீங்க ஒட்டகமா மயிலா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தோகை வச்சிருக்குமா? இப்ப அது தோகை மாதிரி தெரியல. ஒட்டகத்துக்கு முதுகுல இந்த மூட்டை இருக்கும் பார்த்தியா, ஒரு மூட்டை. இப்ப அது 3 மூட்டையா இருக்குது அது முதுகுல. நம்பிட்டேன் கூட. சரி வா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். வா சாமி, சூப்பர் சாமி. ஒவ்வொரு வாசல்ல இருந்து ஒவ்வொரு கோலம் சுட்டுட்டு வந்தேன். எது இது பார்த்துட்டு வந்தியாமா? அம்மா, அவன் இப்போதான் எனக்கு தெரியுது. ஒரு வீட்டுல மயில் போட்டிருந்தாங்க, ஒரு வீட்டுல கோலம் போட்டிருந்தாங்க, ஒரு வீட்டுல இந்த ஒட்டகம் மாதிரி போட்டிருந்தாங்க. இவ 3த்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே இதா பண்ணிட்டா. ஒவ்வொரு வீட்டுல இருந்து சுட்டு அதை மெரிச் பண்ணிட்டல. சூப்பர் சாமி, வீட்டுக்கு வாடி. அதானே சூப்பர் சூப்பர். ஒட்டகம் தான், சி மயில் தான். மயில்மா, மயில் மயில். போகும்போது கத்திட்டே இப்போ மயில் மாதிரி, அப்பதான் நம்புவாங்க. ஏய், நான் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஓ, மயில் இல்ல ஸ்மைல். சிரிப்பாங்களா பைக் எடுக்கும்போது? இல்ல இல்ல இல்ல, மயில் மேல வண்டி ஏற்றக்கூடாதுன்னு ஓரமா போவாங்க. எது? அதான் பெருசு பண்ணி விட்டுமே. அதேதான். பார்த்து நீ ஆடாத, பார்த்து போ. நேற்று அடிச்ச சரக்கு எங்க அம்மா ஆட்டம் ஆடுது. இது ஸ்டேட்டஸ் வர போட்டு, ஸ்டேட்டஸ் போட்டு கேளு, இது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேளு. எடுத்து அதான் வீடியோ எடுக்கிறேன் சாமி. இது என்னன்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தலா 1000 ரூபா பரிசுன்னு சொல்லு. ஒருத்தன் வாங்க மாட்டான் 1000 ரூபா பரிசை. அடுத்து வீட்டில் சிரிடா மச்சான், டே சிரி. அங்க மாதிரி அங்க மயில், இங்க பாம்பு. என் முன்னாடி முருகர் பக்தருங்கிறத வந்து நிரூபிக்கிறா. சாமி, பாம்புக்கு நாக்கு அந்த இது அதை போடு. இந்த ஓரத்தில் போடு. இந்த ஓரம் அந்த வால் இருக்கு, அங்கே வை. அம்மா, மாமா சொல்லி கொடுக்க மாட்டேன், முடிச்சுக்கிட்டு இருக்கா. பாம்புக்கு தலை அந்த பக்கம் வருமா இந்த பக்கமா வருமா? இல்லை மயில் போட்டாலும் இப்போ பாம்பு போடணும், அங்கே உசு இருக்கு உனக்கு. நாகினி அவர் முருகர் பக்தி. இன்னைக்கு 8ஆம் தேதி மார்கழி. இன்னைக்கு 8ஆம் தேதி. ஆமா, இன்னைக்கு 8ஆம் தேதி இல்லை, 20ஆம் தேதி. 20ஆம் தேதி என்ன 2 என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? நீ அவ ஒவ்வொரு டைம் கோலம் போடும்போது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் அவளுடைய கெஸ்ஸிங். ஆமா, ஏன்னா அவளால கண்டுபிடிக்க முடியாது, நம்ம தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் இது போட்டுருந்தல, அதை போட்டு பார்க்கறேன். கூப்பிடணும்ல, அப்ப போடும்போது சொல்லி கொடுத்துருப்பல. இந்த வீட்டுக்கு வரும்போது யாராவது ரிப்பன் கையில் இருந்தாங்கன்னா, கத்திரிக்கோள் இருந்தாங்கன்னா கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. சார் கரெக்டா சார்? இந்த ஒத்த ஸ்டாரை தாங்க எல்லா பக்கமும் திணிச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்ன மேல இருந்து கீழே வந்துட்டு என்ன பண்றது தெரியாம திரும்ப கீழே இருந்து மேல போறான். நீ என்ன கிறிஸ்மஸ் கேட்பாங்களா? அவ்வளவுதான். நான் தான் இப்ப சொன்னேன்னு, எல்லா பக்கமும் ஒரே ஸ்டாரை போட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அல்டிமேட் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். இல்ல இல்ல, நல்ல காமெடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அவளை பார்த்துக்கிட்டு இருக்க. அவர் அல்டிமேட் ஸ்டார், இவர் சூப்பர் ஸ்டார். நான் என்ன காமெடி பண்ணாலும் சிரிப்பாங்க, அதனால தான் இவங்ககிட்ட மட்டும் நான் காமெடி பண்றது. யாரும் சிரிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். சார் லைட் எடுத்துட்டு விட்டோமா, கிறிஸ்மஸ்க்கு யாராவது வச்சிருப்பாங்க. லைட்டு கிறிஸ்மஸ் லைட் போடணும்ல ஸ்டார்ல, அவளே போட்டா. அது பெரிய குண்டு பல்பு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். தூக்கி போடு. இங்கதான் வச்சிருக்கேன். அவன் அந்த பக்கம் போனான்னு வச்சுக்கேன், சருக்குன்னு ஒரு தேய் இப்படி தேய்ச்சி விட்டுறேன், நீ மறுபடியும் போட்டுருமா. அவ்வளவுதான். எல்லாம் 2 கோடு போட்டிருக்கா, எல்லா பக்கமும் 2 லேயர். அவ்வளவுதான். இது 3 லேயர். ஏண்டி ஒரு ஸ்டார் போட சொன்னா வானவில் போட்டு வச்சிருக்கிறடி. எத்தனை கோடரி வந்திருக்குது வானவில்? அந்த 7 கலர் மாதிரி இருக்குங்க. அவங்களுக்கு கூட தெரியுது நான் என்ன காமெடி பண்றேன்னு. இதுக்காக தான் நான் அவங்க கிட்ட மட்டும் அந்த காமெடி எல்லாம் பண்றேன். வாய் விட்டு சிரிகள் நோய் விட்டு போகும். சரியா? அசியம் இருந்தா மட்டும்தான் உனக்கு வாய் விட்டு சிரிக்கவே தோணுது. நீ இல்லைன்னா நான் சிரிக்க போறதே இல்லை. நான் பாட்டு எந்திரிச்சுனா
எல்லா வேலையும் முடிச்சுட்டு. ஆனால் நான் ஏதாவது காய்க்கணும் காமெடி பண்ணால் கண்டிப்பாக என் பொண்டாட்டி தேவை. உனக்காக பிறந்தீனி என்னம்மா பண்றா? ஓகே, அவ கோடு போடுற, அவ லேயர் போடுற, நீ கம்மி பண்ணிட்டே இருக்க, மறுபடியும் நீ பெருசு பண்ற. யாரை கேட்டு கம்மி பண்றன்னு மறுபடியும் பெருசு பண்றா, நீ மறுபடியும் கம்மி பண்ற. ஒவ்வொரு தடவையும் நீ தொடச்சதானே விட்டுட்டு இருந்த, மறுபடியும் பெருசா இருக்கு. நீ அப்படி பண்றியா? மறுபடியும் யாரை கேட்டு வளைக்கிறேன்னு திரும்ப பெருசு பண்றா. இப்ப டம்முக்காண்டு முன்னாடி பெல்ட் அடிக்க போறா பாரு. அங்க இருந்து இங்க எட்டி பார்த்து டம்முன்னு உள்ள போறா பாரு. இப்ப ஆமாடி எப்படி இருந்தாலும் நீங்க பெருசா பண்ண சொல்லி அதுதான் இப்ப சிரிஸ் பண்றாங்க. சூப்பர். அப்படியே கொட்டுற, அப்படியே கையில இருக்கிற டப்பாவில் இருக்கிறது அப்படியே கொட்டு. இவங்க அவுட்லுக் நம்ம ஃபைனலில் பார்ப்போம். இது நல்லா இருக்கு. இதை நான் கீழே போட்டுருக்கோம்ல, இதை கீழே போட்டிருக்கேன். கீழே சூப்பராக இருக்கு. கீழே போட்டிருக்கிறதுக்கு 70 மார்க்கு, இதுக்கு 90 மார்க்கு. அதனால சொன்னேன். வெரி குட். நான் எதுவுமே பண்ணல, கரெக்ஷன் பண்ணல. கரெக்டாக இருக்கு. சாரு இப்ப வரைக்கும் நல்லா இருக்குது. நீ ஏதாவது பண்ணினாதான் அப்புறம் சிரிப்பாய் போயிடும் பாத்துக்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே தூக்கில போட்டு விடு. அந்த 8க்கு 2 வச்சு விடுமா, பக்கத்து புள்ளி. அவன்கிட்ட எதா இருந்தாலும் தெளிவா சொல்லுமா. என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. 2 2 வைமானா 2 2 வைப்பா. நீ 8க்கு 2 வையின்னா அந்த 2 8 போட்டிருக்கோம்ல, அது பக்கத்துல இன்னும் 2 போடுவா பாரு. இப்ப எங்க அம்மா எல்லாம் வச்சுக்கோ. ஐயோ போடுமா, இப்படி வைப்பா. பூ வைக்கும் போது பாட்டு எட்டுக்கு வைமா. 8னே வச்சுட்டு 8க்கு தானே வைக்க சொல்ற. மணி என்ன 6:48 தானே ஆகுது. இரு, இன்னும் 1.5 மணி நேரம் டைம் இருக்கு. ஓகே டன். இங்க வந்து நான் போடுறேன். சரி, என் காலத்து ஏதோ பண்றாங்களேன்னு பாக்குறான். நல்லா இருக்கும். டன். ஸோ ஃபைனலாக இதெல்லாமே போட்டு நீட்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 குளத்தில் இது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த 3 குளத்தில் இது பெஸ்ட்டு. நல்லா இருக்கு. அதாவது காலங்கத்தால நம்மளை எழுப்புற ஒரே ஆள் எங்க அம்மா என் முன்னாடி கூட இல்லை, இந்த மனுஷன் தான். நல்லா வேவ்லென்த்ல முடிய வச்சுக்கிட்டு அடப்பாயிர மாதிரி ஜம்முன்ற பாப்புல காலங்கத்தால ராசி பலன் சொல்லி நான் எழுப்பி விடுவாப்புல. ராசி பலன் நான் எப்பவும் அதை ரெகுலர் பார்க்கறேன். உடனே எழுந்துப்பேன். அன்பான நேயர்களே, இன்னைக்கு கடக ராசி நேயர்கள் உங்களுக்கு சிறப்பாக கோலம் அமையும். டே வந்து சூப்பரா போச்சு. காலையில டே வந்து ஸ்டார்ட் வந்து சூப்பரா ஆயிருக்கு. அது எப்படியோ அப்படி இப்படி எழுந்துக்கிறதுலேருந்து என்னென்னமோ ஆச்சு. ஆனால் டே வந்து கொஞ்சம் ஜாலியாக போகுது. இங்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த பனிமூட்டம், இந்த குருவி சத்தம் இதெல்லாம் வந்து கேட்குற மாதிரி ஒரு ஃபீல். ஏன் சார் நல்லா ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எப்போ இந்த மாலை போகிற டைம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபீலு இப்போ அந்த வைப் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபன் பண்ணியிருப்பேன். கலாச்சிருந்தேன்னா சாரி சாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நான் வந்து ஓவராக பேசுகிறேன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி நான் எப்போவுமே ஜாலியாக பேசுகிற கேரக்டர். ஸோ ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இந்த 3 கோலத்தில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். மயில்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இந்த கோலம் ஓகே, நானே மயிலை சொல்ல மாட்டேன். அது மயிலுங்கிறதே நான் சொல்ல மாட்டேன். 3 மயில் ஏதோ பண்ணியிருக்கிறா. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்களுக்கு. பாய்.